ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, நேஷனல் கரியர் சர்வீஸ் வந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு முழுக்க உங்கள் சொந்த ஊர்லேயே அமைந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1100க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 12க்கு மேலே பாஸ் பண்ணவங்க எல்லாமே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபுல் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கான வேலை வந்து அமையும். ஓகே, இப்போ இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நேஷனல் கரியர் சர்வீஸோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்லேயே எல்லா ஜாப்பையும் வந்து அப்லோட் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான ஜாப்பை நீங்கள் ஈஸியாகவே சர்ச் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான ஜாப்பையும் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ரிலேட்டடாக ஜாப் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்லேயே எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்தா இதுதான். இதுக்கான லிங்க்கை நான் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஓகே, இதிலே உங்களுக்கான ஜாப் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஜாப் ஐடி. அதுக்கு பதிலாக சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மந்த்லி வந்து 15,000 20,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு மொத்தம் 800 வேக்கன்சி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து எப்போ போஸ்ட் பண்ணிக்காங்கன்னா 13/2021 தான் வந்து போஸ்ட் பண்ணிக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 31/2021. இதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் இந்த வேலைக்கு அப்ளை வந்து பண்ணிடுங்க. இந்த வேலை வந்து யார் ப்ரொவைட் பண்ணலாம், RNDL விஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தான் இந்த வேலையை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்த்தாவே தெரியும். ஸோ இவங்க பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஜாப் டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் தான் வந்து பார்த்தா ஜாப் டைட்டிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே மற்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆர்கனைசேஷன் டைப் கொடுத்துருக்காங்க, என்ன செக்டர் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வேலை என்ன இருக்குன்னா, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்ளை வந்து பண்ணுங்கள். ஓகே, அது கீழே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தா ஒன்லி இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தா டேரெக்டாக அப்பாயின்மெண்ட்கான லெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த லெட்டர் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் டே வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஜாப் பற்றின மொத்த ட்ரைனிங்குமே ஒரே நாளில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க ஏரியா, நீங்கள் எந்த தாலுக்கில் இருக்கீங்களோ அந்த தாலுக்கில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து பார்த்தா வந்து உங்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ ஒவ்வொரு தாலுக்கும் ஒரு ஆள் வந்து எடுப்பாங்க. இப்போ உங்கள் தாலுக்கில் உங்களை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை உங்கள் தாலுக்கில் உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலாம், நீங்கள் வேறு தாலுக்கில் போயிட்டு உங்களுக்கான வேலையை செய்யலான்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்கள் தாலுக்கில் இருக்க மொத்த வில்லேஜை நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12th பாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 12th பாஸ், மினிமம் 12th பாஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட் எது படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஜாப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு தாலுக்குலையுமே ஒரு வேகன்சி வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, கீ ஸ்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பேச தெரிஞ்சால் இதுவே உங்களுக்கு வந்து போதுமானு கொடுத்துருக்காங்க. அதேமாரி நேச்சர் ஆஃப் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் தாராளமாக அப்ளை வந்து பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கான சேலரி எல்லாமே பார்த்தாச்சு. 15,000 20,000 வரைக்கும் மந்த்லி சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதிகபட்சமாக நாங்கள் வந்து பெண்களுக்கு தான் முன்னுரிமை அளிப்போம்னு சொல்லியிருக்காங்க. பட் மேலும் அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ பெண்களுக்கு முன்னுரிமை வந்து அளிப்பாங்க. ஓகே, அதேமாதிரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து ப்ரிஃபர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்த மாரி நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 800 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதான் இதுக்கான ஜாப். இதில் போய் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க, அதை நம்ம வந்து பார்த்தலாம். ஓகே, சேம் அதே கம்பெனி தான், RNDL விஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அதே கம்பெனி தான் இந்த போஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் வந்து வேகன்சி 350 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏரியா மேனேஜர் பதவிக்கு தான் ஆட்களை வந்து எடுக்கிறாங்க. ஓகே, இதுவும் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஜாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அதே ஜாப் தான் வந்து இதுக்கும் கொடுத்துருக்காங்க. சேம் அதே எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தா அதே தான் இருக்குது. ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து மாறப்படும். ஓகே, இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 12th தான் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு சேலரியாக வந்து மந்த்லி வந்து 12,000 உங்களுக்கு சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தா மகாராஷ்டிரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஜாப் அப்படின்றதால நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் லொக்கேஷன் மட்டுக்கும் மகாராஷ்டிரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருந்தால் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாதிரி ஜெண்டர் வந்து பார்த்தா, ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா எனி ஜெண்டர் மேல் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்சோ எக்ஸ் சர்வீஸ் மேன் கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் வந்து 350
வேகன்சிஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண விரும்புங்க, தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தா நான் இதுக்கு முன்னாடி இருக்க போஸ்ட் வந்து போயிடும். இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். டேரெக்டாக இந்தமாரி ஒரு பேஜுக்கு வருவீங்க. இதில் போயிட்டு என்சிஎஸ்க்கான லாகின் ஐடி இருந்தால் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி புதுசாக இருந்தீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நியூ யூசர் சைன் அப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இதில் போயிட்டு ரெஜிஸ்டர்ஸில் போய் நீங்கள் ஜாப் சீக்கர் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் அது கீழே வந்து உங்கள் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஃபுல் நேம் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதேமாரி மிடில் நேம் லாஸ்ட் நேம் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து கொடுங்க. அப்படின்னா அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. ஓகே, அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேலா ஃபீமேல் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பேன் கார்டு கொடுக்க போகிறலாம், இல்லை வந்து பார்த்தா ஆதார் கார்டு கொடுக்க போகிறீங்களா, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கட்டாயமாக நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். நான் இப்போதைக்கு பேன் கார்டு கொடுத்தால பேன் கார்டு கொடுத்தேன். ஸோ பேன் கார்டு என்ட்ரு பண்ணிட்டு செக் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் உங்கள் ஐடி வந்து பார்த்தா இந்த மாதிரி ஸோ அவைலபிளாக இருக்குன்னு வந்து காமிக்கும். ஓகே, அதுக்கடுத்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நம்ம வந்து தமிழ்நாடு வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக் வந்து கேட்கும். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ டேட் ஆஃப் பர்த் உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய கார்டியன் நேம் இல்லை ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய ஃபாதர் நேமை நீங்கள் கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் உங்கள் குவாலிஃபிகேஷன் அதாவது ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எதுவும் அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. 12th கொடுங்க, கிராஜுவேட்டாக போஸ்ட் கிராஜுவேட் மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்ததும் அது கீழே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ டிகிரி கொடுத்தாலும் என்ன டிகிரி வந்து படிச்சுக்கிற மாதிரி கேட்கும். இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, பிஎஸ்சி, பிசிஏ, பிகாம் இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதை படிச்சிக்கணும் அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்பெஷலைசேஷன் கேட்டிருப்பாங்க. அது கீழே நீங்கள் செட் பண்ண போதும் உங்களுக்கான ஸ்பெஷலைசேஷன் ஓப்பன் ஆகிடும். அதேமாரி போர்டு யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் காலேஜ் படிச்சணும் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி நேம் கொடுங்க. இல்லை நீங்கள் போர்டுனா ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் காலேஜோ இல்லை 12th எப்போ முடிச்சுங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மீடியமில் படிச்சிங்களோ அந்த மீடியமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க, தமிழ்னா தமிழ் கொடுங்க. அப்படி எதுவுமேலாம் நீங்கள் அதர் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேச்சர் ஆஃப் கோர்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல் டைமில் படிச்சிங்களா இல்லை பார்ட் டைமாக இல்லை கரஸ்பாண்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடி ரொம்ப முக்கியம். ஸோ மெயில் ஐடி கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு பாலிசிக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க மாதிரி அப்படியே பார்த்து உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப உங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் யுவர் யூசர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் யூசர் நேம் வந்து நீங்கள் கொடுத்த ஐடியை கொடுக்க போகிறலாம், இல்லை வந்து பார்த்தா மெயில் ஐடியா இல்லை என்சிசி ஐடியா நீங்கள் வந்து யூசர் நேம் சூஸ் பண்ண போகிறேன் கேட்கும். ஸோ உங்களுக்கு மெயில் ஐடியா உங்கள் யூசர் நேமே வேணால் நீங்கள் மெயில் ஐடி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அது கீழே கீ ஸ்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்லாம் தெரியுமோ அந்த ஸ்கில் எல்லாமே நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ண மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கில்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஸ்கில்லாம் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அது கீழே வந்து கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடு அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த உங்களுக்கு மேலே வந்து என்சிசி ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி கீழே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ 2 ஓடிபியுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை வந்து கொடுத்தாலும் மெயில் அண்டு ஸோ மொபைல் ரெண்டுத்துக்கும் ஓடிபி வந்திருக்கும். ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து வெரிஃபை பண்ணி ஆகணும். ஓகே, வெரிஃபை பண்ணி முடிச்சதும் இந்த மாதிரி உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் சைன் இன் ஆப்ஷனுக்குள்ளே போய்டும். இதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் யூசர் நேம் என்ன கொடுத்தீங்க, ஸோ நீங்கள் மெயில் ஐடி யூசர் நேமாக கொடுத்தீங்களா, ஸோ என்சிசி ஐடென்டிட்டி கொடுத்துட்டு மெயில் அதை யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணால் போதும் இந்தமாதிரி பேஜுக்குள்ளே வருவீங்க. இதில் போய்ட்டு நான் அப்டேட் ப்ரொஃபைல் கூட நீங்கள் ப்ரொஃபைலை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அகைன் நீங்கள் எந்த அப்ளை பண்ணிங்களோ அதே பேஜுக்குள்ளே வந்துடுங்க. அந்த பேஜில் போய்ட்டு இப்போ நீங்கள் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்தமாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்தமாரி ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் கண்டினியூ ஆன் அப்ளை கொடுத்தா போதும் டேரெக்டாக இந்த ஜாப் வந்து பார்த்தா அப்ளைன்னு உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இதேமாரி நான் வந்து செகண்ட் ஜாப் அதாவது செகண்ட் நோட்டிஃபிகேஷன் கால் ஜாப்க்கும் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்தமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு கண்டினியூ டு அப்ளை அப்படின்ற கொடுத்தா போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் டேரெக்டாக அப்ளை வந்து பண்ணிடுவீங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அகைன் ஹோம் பேஜில் போய்டிங்க. இதில் போய்ட்டு ரீசன்ட் ஜாப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண ஜாப்லாம் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் எந்த ஜாப்லாம் அப்ளை பண்ணிக்கங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஆக்டிவ்னு இருக்குது. இதுக்கான ஸ்டேட்டஸை நம்மளால் வந்து செக் பண்ண முடியாது. ஓகே, இப்போ உங்களுக்கான ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக இருக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலம் கூட இன்டர்வியூ வந்து இருக்கலாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் தாலுக்கில் இருக்க ஒவ்வொரு வில்லேஜும் நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் சேல் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான ஜாப்ன்றது வந்து தெளிவாக வந்து தெரியல. ஸோ நீங்கள் வேலை ஜாயின் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கான ஜாப் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரிய வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.